பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 1.1ல் தேர்ட் சம் how many 10,000s are there in a small 6-digit number அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஸ்மாலஸ்ட் 6-digit நம்பர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஃபஸ்ட்டு 1 போட்டிருப்போம், நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருப்போம் 6 நம்பர் அப்படின்னா 1 போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜீரோஸ் ஆட் பண்ணியிருப்போம் 1 2 3 4 5 6. ஸோ எத்தனை வந்திருக்கோம் இங்கே 1 lakh அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஓகேவா, இப்போ இந்த 1 lakh அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, how many 10,000s இதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் கொஷின். அப்போது இந்த நம்பரை நம்ம என்ன பண்ணுறோம் 10,000ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணோன்னா முதல்ல 3 ஜீரோக்கு 3 ஜீரோஸ் கேன்சல் ஆகிடும், 1 ஜீரோக்கு 1 ஜீரோ கேன்சல், அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது 10ன்னு இருக்கா. ஸோ 10,000s இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் சம் நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா ஃபோர்த்து சம் அப்சர்வ் த கமாஸ் அண்ட் ரைட் டவுன் த பிளேஸ் வேல்யூஸ் ஆஃப் 7 சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 56 crores 74 lakhs 56,000 and 345 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு இதில் என்ன பார்க்கணும் 7th பிளேஸை பார்க்கணும். கரெக்டாக 7உடைய பிளேஸ் என்ன அப்படின்ட்டு இப்போ இந்த வேல்யூலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 1s 10s 100s 1000 10,000 lakhs 10 lakhs அப்படின்னு பார்க்கணும். அப்போ இது வந்து 7ஐ போட்டுட்டு 7 into 10 lakhs அப்படின்னு எழுதணும்னா ஈக்குவல் டு நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது 70 lakhs. 70 lakhs தான் இதோட ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் அதே இது வந்து இந்த சம்மில் 7ஓட பிளேஸ் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அதே தான் 7 இங்கே போட்டுக்கிறோம். இங்கே இது வந்து என்னது இன்டர்நேஷ்னல் மெத்தடில் இருக்குது. ஓகேவா, 1s 10s 100 1000 10,000 100,000 மில்லியன். ஸோ 7 மில்லியன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ ஆன்சர் எப்படி எழுதணும் இப்படி தான் நம்ம கம்மா போட்டு எழுதணும். ஸோ ஆன்சர் என்னது இதுக்கு 7 மில்லியன். எப்படி நான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கமாஸ் பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு 3 டிஜிட் இருக்குது, அதுக்கப்புறம் 2 டிஜிட்ஸாக தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே எப்படி இருக்குது 3 ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. 3 ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தா இது வந்து என்னது இன்டர்நேஷ்னல் மெத்தட். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். write the following numbers in the international system by using commas அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்ஸில் இந்த வேல்யூஸ்க்கு நம்ம இப்போ கம்மா போடணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் 30 3 டிஜிட்டாக தானே பிரிக்கணும். அப்போ நம்ம இதை 3 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா. 1s 10s 100 1000 10,000 100,000. ஸோ 347,056. நெக்ஸ்ட்டு அடுத்தது இன்டர்நேஷ்னலில் ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். 3 டிஜிட்டாக கமா பண்ணி போட்டுக்கணும். ஓகேவா, அடுத்ததில் பாருங்கள் 3 அடுத்த தேர்ட் சம் பாருங்கள், இதுவும் அதே மாதிரியே 3 டிஜிட்ஸாக என்ன பண்ணலாம் கமா பண்ணி எழுதணும். அடுத்த ஃபோர்த்து சம் அதே மாதிரி 3 டிஜிட்ஸாக கமா பண்ணி போடணும். ஓகேவா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சம் நம்பர் 6. ரைட் த லார்ஜஸ்ட் 6-digit நம்பர்ஸ் அண்ட் புட் கமாஸ் இன் த இண்டியன் அண்ட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட் த லார்ஜஸ்ட் 6-digit நம்பர். லார்ஜஸ்ட் நம்பர்னால என்ன பண்ணுவோம் நம்ம 9ஆல் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ இங்கே 6 டிஜிட்னு சொன்னதுனால 6 டைம்ஸ் நம்ம 9 எழுதிக்கணும். ஓகேவா, 9 எழுதியாச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு இந்தியன் அண்ட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ரெண்டுலேயுமே இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி நம்பர்ஸில் எழுதணும். ஓகேவா, நம்பர்ஸை நியூமரல்ஸில் எழுதணும். ஓகேவா, இப்போ எப்படி பண்ணுவோம் ஃபஸ்ட்டு 3 டிஜிட்டு நெக்ஸ்ட்டு 2 டிஜிட்டாக நம்ம இந்தியன் மெத்தடுக்கு பண்ணுவோம். கரெக்டாக இதை எப்படி எழுதுவீங்க வேர்ட்ஸில் 9 lakhs. கரெக்டாக 9 lakhs 99,999. தட்ஸ் இட், அவ்வளோதான். சரி, இது இந்தியன் மெத்தடுக்கு எழுதிட்டோம். இதே இன்டர்நேஷ்னல் மெத்தடுக்கு எழுதும்போது அதே லார்ஜஸ்ட் 6-digit நம்பர் 3 ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம். இப்போ இங்கே எப்படி எழுதிப்பேன் 1s 10s 100 1000 10,000 100,000. கரெக்டாக. ஸோ இப்போ என்ன எழுதணும் 900,000 இல்லையா 999,999 அப்படின்னு எழுதணும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா. 7th கொஷின் பாருங்கள். ரைட் த நம்பர் நேம் ஆஃப் த ஃபாலோயிங் நியூமரல்ஸ் இன் த இந்தியன் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க, நியூமரல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கொடுத்துருக்க வேல்யூக்கு நம்பர் நேம் எழுதியிருப்போம். ஓகேவா, நியூமரல்ஸ்னால் நம்பர்ஸை சொல்லுவோம்,
நியூமரேஷன் அப்படின்னா அதோட வேர்ட்ஸில் எழுதணும்னு அர்த்தம். ஓகேவா? இங்கே நியூமரல்ஸ் கொடுத்துருக்க நம்பரை நம்பர் நேம்ஸ் எழுத போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? 75,32,105. இது ரெண்டும் பாருங்கள், இது எல்லாமே ஒன்ஸ் பிளேஸில் இருக்குது, இது தௌசண்ட்ஸ் பிளேஸில் இருக்குது. இந்த ரெண்டுமே இது லேக்ஸ் பிளேஸ். அப்போ லேக்ஸ் இது என்ன 75ன்னு இந்த நம்பர் சொல்லுவோமா? அப்போ 75 lakhs 32,105. ஓகேவா? பாருங்கள் எப்படி இருக்கும்? 75,32,105. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? சேம் அதே மாதிரியே நம்ம அதை ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 3 digits என்ன சொல்லுவோம்? இது ஒன்ஸ். 63க்கு நேராக என்ன பண்ணிக்கணும்? தௌசண்ட்ஸ் போட்டுக்கணும். இங்கே 75க்கு நேராக லேக்ஸு. அப்போ 9க்கு நேராக என்னது? க்ரோஸ். ஓகேவா? அப்போ இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 9 crores 75,63,453. பாருங்கள், 9 crores 75 lakhs 63,453. ஓகேவா? இவ்வளோதான். ஈஸியாக இருக்கா?